ஹலோ கைஸ், நான் வேலு. இது நம்மளோட பெர்சன்டேஜ்க்கான முதல் வீடியோங்க. பெர்சன்டேஜ். ஓகே, அரித்மெட்டிக் டாபிக்ல முத பெர்சன்டேஜ் போக போறோம். பெர்சன்டேஜ்ல என்ன பண்ண போறோம்னா, நான் இப்ப சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அரித்மெட்டிக் எப்பவுமே எப்படி கொண்டு போக போறேன்னா, பெர்சன்டேஜ். ஓகே, கரெக்டா எழுதுது. அரித்மெட்டிக் எப்பவுமே எப்படி கொண்டு போக போறேன்னா, உங்களுக்கு அந்த டாபிக்கோட பேசிக் ஒரு கிளாஸ் கொடுத்துருவேன். அதாவது இதுல இப்படிதான் சம் வரும், இப்படிதான் பண்ணணும், அப்ரோச் எப்படி பண்ணணும், எந்த மாடல்லாம் வரும், இதுதான் கிளாஸ்ல கொடுப்பேன். என்ன மாடல், அந்த டாபிக்கோட கான்செப்ட். ஓகேவா? வெறும் கான்செப்ட் மட்டும் ஒரு வீடியோவா வரும். சரியா? அடுத்து செகண்ட் வீடியோல இருந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா? சம் ப்ரிலிம்ஸ் லெவல் சம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் செகண்ட் வீடியோல இருந்து. மெயின்ஸ் லெவல் சம் எப்போ வரும்னா, நடுவுல வேல் 11 சீரீஸ் வர ஆரம்பிச்சிரும். அப்போ அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ப்ரிலிம்ஸ் லெவல் சம் நம்ம குவான்ஸ் A to Zல கண்டினியூவா கான்செப்ட் முடிக்க பார்க்க ஆரம்பிச்சிருவோம். தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேக்ரவுண்ட் புதுசா இருக்கும், ஏன்னா லீவ் போட்டு ஊருக்கு வந்திருக்கேன், அதனால. ஓகே, சரி. பெர்சன்டேஜோட பேசிக் கான்செப்ட் என்னன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம பெர்சன்டேஜுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். குவான்ஸ் A to Zல வேதிக் மேக்ஸ்ல பெர்சன்டேஜுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகேவா? 100க்கு எவ்வளோ, அது பார்க்கறது தான் பெர்சன்டேஜ். 100க்கு எவ்வளோ, இதுதாங்க பெர்சன்டேஜ். இதுதான் பெர்சன்டேஜ். ஓகே, பெர்சன்டேஜ்ல எவ்வளவு சுத்தினாலும் கடைசி உங்களுக்கு வரப்போற கொஸ்டின் என்னன்னா, A is what percentage of B? What percentage of B? இப்படி வரும். இல்லைன்னா what percentage of B is A? இப்படி வரும். இதுதாங்க சுத்தி முத்தி கடைசியில வரப்போற உங்களுக்கான கொஸ்டின். இதுதான் பெர்சன்டேஜ் ரிலேட்டடான கொஸ்டினா இருந்தா. ஓகேவா? ஸோ இதுக்கு எப்படி அப்ரோச் பண்ணும், என்ன ஆன்சர் பண்ணும், பெர்சன்டேஜ் வேல்யூஸ்லாம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை தனியா பாத்துருங்க. ஓகேவா? அதை பார்க்காம இந்த வீடியோக்கு வராதுங்க, சுத்தமா புரியாது. ஓகேவா? A இஸ் வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் Bனா, Bல A எவ்வளோ பெர்சன்டேஜ், 100ல 60 எவ்வளோ பெர்சன்டேஜ், 40ல 32 எவ்வளோ பெர்சன்டேஜ், இதுதான் கொஸ்டின். அதே தான். இந்த பீன்றதுதான் டோட்டல், இதுல A எவ்வளோ பெர்சன்டேஜ். அப்போ எப்படி போடுவோம் வழக்கமா, A/B into 100. இதுல என்னன்னா, அதே இது பாசிவ்ல கொடுத்துருக்கேன். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் சொல்லுவோம்ல, அதே தாங்க. வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் B is A? Bல எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து ஏவா இருக்கும், 100ல எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து 40ஆ இருக்கும், 40ல எவ்வளோ பெர்சன்டேஜ் 32ஆ இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின். இதுக்கும் அதே தான், A/B into 100. கொஸ்டின் கொஞ்சம் டிஃபர் ஆகுதா, கொஸ்டின்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கா ஆக்டிவ் பாசிவ்னு. ஓகே, இதுல நான் எப்படி இதை கன்ஃபியூஸ் பண்ணாம போடுறேன்னா, ஆஃபுக்கு பின்னாடி இருக்கிறது எப்பவுமே கீழேங்க. ஆஃபுக்கு பின்னாடி இருக்கிறது எப்பவுமே கீழே. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், ஆன்சர் ஈஸி. இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்கலாமே. 200 is what percentage of 150? வழக்கமா நம்ம பையில என்ன நினைப்பாங்க, சின்ன நம்பர் தான் மேல, பெரிய நம்பர் கீழேன்னு போட்டு சொதப்பிடுவாங்க. ஆஃபுக்கு பின்னாடி இருக்கிறது எப்பவுமே கீழே. 200 150ல எவ்வளவு பெர்சன்டேஜ்ன்றான். ஸோ 200/150 இன்டூ 100. பெர்சன்டேஜ்னா எப்பவுமே இந்த 100, அவ்வளவுதான். ஓகேவா? ஓகேவா? ஸோ இது என்னங்க, இது 3. வழக்கமா இதை எப்படி பண்ணணும்னா, 3 2 400/3 அப்படின்னு போட்டு, 400/3னா எவ்வளோங்க, 133.33%. இதானே பண்ணுவீங்க. நான் என்ன பண்ணுவேன்னு சொல்றேன். இந்த மாதிரி எவ்வளோ பெர்சன்டேஜ்னு கொடுத்தானா, கீழே இருக்கிறதுக்கும் மேல இருக்கிறதுக்கும் ரேஷியோ எடுப்பேன். 4 பார்ட் 3 பார்ட். நம்ம ஆல்ரெடி 1/3 எவ்வளோன்னு படிச்சிருக்கோம், 33.33%. 4/3யும் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு. 133.33%. ஐயா, பழைய வீடியோ பார்க்கலாம், தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துருங்க ஐயா. பார்த்துட்டு வந்தாதான் புரியும் இதுல இருக்கிற வேல்யூஸ். ஓகே, நம்மளுக்கு வரப்போற மாடல்ஸ். இப்போ கான்செப்டுவலா என்ன பண்ணணும், என்ன கேள்வின்னு சொல்லிட்டேன். மாடல், என்னென்ன மாடல் பெர்சன்டேஜ்ல வரும், அதை எப்படி அப்ரோச் பண்ண, அவ்வளவுதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மாடல் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்.
இன்க்ரீஸ் டிக்ரீஸ் என்னடா இது பேர் இன்க்ரீஸா டிக்ரீஸா என்ன குழப்பி வச்சிருக்கேன் நான் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் சொல்றேன் ஏவோட வேல்யூ 500 ஓகேவா, பியோட வேல்யூ 400 ஓகேவா. இப்போ ஏ வந்து வாட் பர்சன்டேஜ் மோர் தென் பி ஓகேவா, வாட் பர்சன்டேஜ் மோர் தென் பி. அதே மாதிரி பி இஸ் வாட் பர்சன்டேஜ் லெஸ் தென் ஏ அப்படின்னு கேட்டா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஈஸி ஈஸி, இது ஈஸி ஓகேவா. ஏ வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் மோர் தென் பினா ஏ வந்து பியை விட 100 அதிகம். ஸோ 100 பை மோர் தென்னா 400 விட எவ்வளவு அதிகம் தான் கேட்கறாங்க. இன்டூ 100 விச் இஸ் 25% சொல்லிடுவீங்க. அதே மாதிரி பி வந்து வாட் பர்சன்டேஜ் லெஸ் தென் கேட்கறாங்க. 100 பை 500 இன்டூ 100 போட்டு எவ்வளவு பர்சன்டேஜுங்க 20%ன்னு சொல்லிடுவீங்க. இது ஈஸி, இது ஈஸி. இதை கண்டுபிடிக்கிறது மேட்டர் இல்ல. கொஸ்டின் எப்படி கேட்பானா, ஏ இஸ் 20. இந்த மாடல் கொஸ்டின்லாம் எழுதி காட்டுறேன்னு நினைக்காதீங்க, அடுத்ததுல இருந்து பிடிஎஃப் வந்துடும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள்னாலே எழுதி காட்டுறேன். 25% மோர் தென் பி, பி இஸ் வாட் பர்சன்டேஜ் லெஸ் தென் ஏ. இப்பதான் கொஸ்டின் கேட்பான். இங்க என்ன பண்ணுவீங்க, இங்க என்ன பண்ணுவீங்க ஐயா? உங்களுக்கு கொஸ்டின்ல எந்த நம்பருமே இல்லை, ஜஸ்ட் ஏ எவ்வளவு பர்சன்டேஜ் பியை விட மோருன்ட்டான், பி எவ்வளவு பர்சன்டேஜ் லெஸ் தென் ஏன்னு கேட்கறான். நீ என்ன பண்ணுவானா, ஏ வந்து பி வந்து 100னா ஏ வந்து 125, அப்ப பி வந்து 25% லெஸ் அப்படின்னு சொன்னேன்னா தப்பு தப்பு தப்பு. 100க்கு எவ்வளோ அதான் மேட்ரு, 100க்கு எவ்வளோன்றதா மேட்ரு. இப்ப ஏ வந்து 25% மோர் தென் பினா பி 100 இருந்தா ஏ எவ்வளோங்க 125. ஆமாவா ஆமாவா. ரேஷியோ பார்த்தோம்னா 4:5, 1/4 அதிகம், அதனால 25% அதிகம் இருந்துட்டு போட்டோம். 25% அதிகமா இருக்கு, இருந்துட்டு போட்டோம். இப்போ கொஸ்டின் என்னது, இதே ஏக்கும் பிக்கும் ஏ 5 பார்ட்டா இருக்கும் பொழுது பி என்னது 4 பார்ட். பி எவ்வளவு பர்சன்டேஜ் லெஸ் தென் ஏன்னு கேட்கறாங்களா. அப்ப எவ்வளவு பர்சன்டேஜுங்க லெஸ் தென் ஏ, 1/5 லெஸ் தெனா, 1/5 லெஸ் தெனா, 5ல் 1 பங்கு கம்மியா இருக்கா. இங்க கண்டிப்பா மோரா இருந்தா இது கண்டிப்பா லெஸ்ஸா தான் இருக்கும். இது மோரா இருக்கிறப்ப இது கண்டிப்பா லெஸ்ஸா தான் இருக்கும். 1/5 லெஸ்ஸுங்க. 1/5க்கு நம்ம பர்சன்டேஜ் வேல்யூ படிச்சிருக்கோம் 20%. ஆன்சர் 20%ங்க. இல்ல நான் ப்ராப்பரா போடுறேன், கான்செப்டா போடுறேன்னா டி வந்து எவ்வளவு கம்மியா இருக்கு, 25 கம்மியா இருக்கு. அவுட் ஆஃப் எதுல, 125ல 25 கம்மி, இப்படிதான் போடணும். 100ல 25 கிடையாது. இதுல பாக்குறப்ப 25 கம்மியா இருக்கு, எதுல 125ல. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி ரேஷியோவா போட்டிருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம். சால்வ் பண்ணோம்னா 1/5ங்க 20%ங்க. எப்படி பார்த்தாலும் அந்த 20 தான் வரும். ஓகேவா, கிளியரா இருக்கும்னு நம்புறேன். என்னடா ஒரு மாடல் போட்டு அடுத்த மாடல் போயிட்டேன்னா, இது ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரோ வீடியோ தான். மாடல் என்னென்ன இருக்கும் அதுதான் சொல்ல போறேன். பயப்படாதீங்க, இதோட இந்த வீடியோ முடியாது. பர்சன்டேஜுக்கு நான் 100 சம்மாவது எடுப்பேன் ஓகேவா. 100 ப்ரிலிம்ஸ் லெவல் அரித்மெட்டிக் சம்மாவது எடுப்பேன் ஓகேவா. சோ பயப்படாதீங்க, ஒரு மாடல்ல ஒரு சம் எக்ஸாம்பிளுக்கு தான். மாடல் இப்படி இருக்கும். ஏன் மாடல் சொல்றேன்னா பின்னாடி சொல்றேன். ரெண்டாவது மாடல் என்னன்னா மென்சுரேஷன் பேஸ்டு. மென்சுரேஷன் பேஸ்ட்னா ஒன்றும் இல்லைங்க. எக்ஸாம்பிளுக்கு ரெக்டாங்கிளோட ஏரியா என்னங்க, லென்த் இன்டு பிரெத். இப்போ இந்த லென்த் 10% கூடியிருது, பிரெத் 20% குறைஞ்சிருது. அப்ப ஏரியா எவ்வளவு பர்சன்டேஜ் கூடவோ குறையவோ செஞ்சிருக்கும் பழசை விட. இதுதான் கொஸ்டின். இப்பதான் கொஸ்டின் கேட்பான். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரிஜினல் ஒன்னு வச்சுக்கணும், ஒரிஜினல்னு ஒன்னு வச்சுக்கணும். சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் வர்றது என்னன்னு வச்சுக்குவோம், கரண்ட்னு வச்சுக்கோமா. இப்ப கரண்ட் ஆஃப்டர் சேஞ்ச் ஆகுறது ஓகேவா. ஒரிஜினலா லென்த் எவ்வளவு கூடுதான், 10% கூடுதா. அப்ப இது 10 இருந்தா இது 11 ஆயிருக்குமா. கரண்ட்ல 10% கூடுது. ஒரிஜினலா 10 இருந்தா இப்ப 11. இல்ல நீங்க 100 110 எடுத்தாலும் தப்பு இல்ல, அது ரேஷியோவா இதான் வரும் ஓகேவா. அதே மாதிரி 20% குறையுது. அப்ப இது 5ஆ இருக்கிறப்ப இது எவ்வளவா இருக்கும், 4ஆ இருக்குமா. சோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா ஏரியா கிடைச்சிடும். ஏரியா 50. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா ஏரியா கிடைச்சிரும் 44.
ஏரியா குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? குறைஞ்சிருக்கு. 6/50. 50ல 6 பார்ட் குறைஞ்சிருக்கு. அப்ப 100க்குன்னு பார்க்கறப்ப நீங்க இப்படி கிராஸ் பண்ணி பண்ணலாம். இல்ல 50ல 6 அப்ப 100க்கு 12 அவ்வளவுதான். 12% லெஸ்ஸுங்க. 12% லெஸ்ஸுங்க. இப்படிதான் கேட்பான். இல்லன்னா என்ன கேட்பான்? ஏரியா இவ்வளவு குறைஞ்சிருக்கு, லென்த் இவ்வளவு கூடியிருக்கு, பிரெத் எவ்வளவு கூடியிருக்கவோ குறையவோ செஞ்சிருக்கும். அவ்வளவுதான் கேட்பான். ஓகேவா? ஓகேவா? சோ ஏதோ ஒண்ணு குறையும் கூடும் அதை கொடுத்துருவான். இன்னொரு இதை கண்டுபிடிக்க சொல்லிடுவான். ஓகேவா? இந்த மாடல் ஒண்ணு வரலாம். நான் ஏன் எல்லா மாடலும் தனித்தனியா சொல்றேன்னா, உங்களுக்கு கடைசியா கொஸ்டின் காட்டுறப்ப இது என்ன மாடல்னு கண்டுபிடிக்க தெரியணும். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க அந்த மாடலை அட்டன் பண்ணி போட்டுடலாங்க. சரி, அடுத்த மாடல் என்னவென்றால் வென் டயகிராம் மெத்தட். வென் டயகிராம் மெத்தட் ஒன்னும் இல்ல ஈஸியான மெத்தட். ஒரு ஆபீஸ்ல 40% பீப்புள் ஒன்லி காஃபி தான் பிடிக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? 30% பீப்புள் போத் காஃபி பிளஸ் டீ பிடிக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? 50% பீப்புள் 50% பீப்புள் சாரி, இது வேணாம். நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்த மாதிரி ஆயிரும். இது வேணாம். 40% பீப்புள் ஒன்லி காஃபி பிடிக்கும்ன்றாங்க. 50% பீப்புள் ஒன்லி டீ பிடிக்கும்ன்றாங்க. ஒரு ஆபீஸ்ல டீ காஃபி குடிக்கிற மொத்த ஸ்ட்ரென்த்தோட டீடைல்ஸ் இது. ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்னன்னா, எவ்வளவு பர்சன்டேஜ் பீப்புளுக்கு 2 காஃபி பிளஸ் டீயும் சேர்ந்து பிடிக்கும்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ரேஷியோ போட்டு வென் டயகிராம் காஃபி டீ. காஃபி மொத்தம் 100% பீப்புள் இருக்காங்கன்னா 40 பேத்துக்கு காஃபி பிடிக்குதான், 50 பேத்துக்கு டீ பிடிக்குதான், மிச்சம் 10 பேத்துக்கு என்ன பிடிக்கும்? காஃபி பிளஸ் டீ கலந்து பிடிக்கும். இப்படின்றது நம்ம குழந்தைகள் கணக்கு. இப்போ அதே ஆபீஸ்ல 50% பீப்புளுக்கு காஃபி பிடிக்குமா? 60% பீப்புளுக்கு டீ பிடிக்குமா? எவ்வளவு பர்சன்டேஜ் பீப்புளுக்கு போத் காஃபி அண்ட் டீ பிடிக்கும் அப்படின்னு கண்டுபிடினாங்கன்னா சிக்க மாட்டோம், செதறிடுவோம். சரி, ஒன்னும் இல்ல அதே மாதிரிதான் டயகிராம். காஃபி டீ டோட்டலா எப்பவுமே எவ்வளோ? 100%. காஃபி பிடிச்சவன் எவ்வளவா? 50%. டீ பிடிச்சவன் எவ்வளவா? 60%. சோ இதுலயும் காமன் பீப்புள் இருப்பான். டோட்டல் எவ்வளவுங்க வருது? 110% வருது. ஆனா ஆக்சுவலா எவ்வளவுதான் இருக்கும்? 100 தான் இருக்கும். அப்ப எக்ஸ்ட்ராவா இருக்கிற 10% என்னது? இதுல இருக்கிற பர்சன் தான். எப்படி நான் எடுக்கிறேன்னா, இந்த 10% பீப்புள் இருக்கான் பாத்தீங்களா, இவன் நான் காஃபில எடுக்கிறப்பையும் ஒரு வாட்டி வந்துடுறான், டீன்னு எடுக்கிறப்பையும் ஒரு வாட்டி வந்துடுறான். சோ 2 டைம் ஆக்ட் ஆகுறானா? அப்ப எக்ஸ்ட்ராவா வர்றது செகண்ட் டைம் வருது. அப்ப ஃபர்ஸ்ட் டைமும் அதே பீப்புள் வந்திருப்பானா? அப்ப ஃபர்ஸ்ட் டைமும் இந்த 10% வந்திருப்பானா? இப்போ இங்க வாட் பர்சன்டேஜ் பீப்புள் ஒன்லி காஃபின்னு கேட்டாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். வாட் பர்சன்டேஜ் பீப்புள் ஒன்லி டீ கேட்டாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு புரியுதா? இந்த 10% ஒரு ரவுண்டு வரான். சோ செகண்ட் ரவுண்ட்ல இத ஃபுல்லா எடுக்கிறப்ப என்ன ஆவானா, செகண்ட் டைமும் அவன் கணக்குல வரானா. அதனாலதான் இந்த எக்ஸ்ட்ரா 10% வருதா? அப்பா உள்ள இருக்கிறவே எக்ஸ்ட்ராவா இருக்கிற அந்த கவுண்டரா. செகண்ட் டைம் வர உள்ள இருக்கிறவன் தான் எக்ஸ்ட்ராவா ஃபர்ஸ்ட் டைம் இருந்திருப்பான்.
ஸோ அந்த 10% தான் உள்ள. ஸோ இங்க 40, இங்க 10 விட்டோம்னா இங்க 50, 100 வந்துருச்சா டோட்டலா? டோட்டல் 100 வந்துருச்சா? டோட்டல் 100 வந்துருச்சா? இவ்வளவுதாங்க வென் டயகிராம் மெத்தட். ரொம்பலாம் இல்லைங்க. சப்பையா முடிச்சிடலாம். சப்பையா முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகேவா? புரியுதா வென் டயகிராம் மெத்தட்னா என்னன்னு? அடுத்து ஒரு மெத்தட் இருக்கு. இதுக்கு நான் எக்ஸாம்பிள் மாடலே சொல்ல முடியாது. அலிகேஷன் மெத்தட். அலிகேஷன்னா என்னன்னே எனக்கு சொல்லி கொடுக்கலனா, இப்போ ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். நம்ம கொஸ்டினோட பாக்குறப்ப புரியும். இப்ப கொஸ்டின் எடுத்துட்டு வரல, அதுக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டின் எடுத்தோம்னா ஒரு 4 லைன் போகும். ஸோ உங்களுக்கு அலிகேஷன் நான் சொல்றேன். ரெண்டு டைப். எக்ஸாம்பிளுக்கு பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு வச்சுக்குவோம். 2 டைப்புக்கு தான் அலிகேஷன் போட முடியும். ஓகேவா? பாய்ஸ் கேர்ள்ஸ். இவனோட ஆவரேஜ் மார்க் கொடுத்துருக்கான், இவனோட ஆவரேஜ் மார்க் கொடுத்துருக்கான்னு வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ ஒரு கிளாஸ்ல 2 பேரும் சேர்ந்துதான் இருப்பான். அப்ப டோட்டலா ஓவரால் ஆவரேஜ் மார்க்கும் கொடுத்துருக்கான்னு வச்சுக்குவோம். ஓவரால் ஆவரேஜ் மார்க்கும் கொடுத்துருக்கான்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இங்க பாய்ஸோட ஆவரேஜ் மேலையும் கேர்ள்ஸோட ஆவரேஜ் இங்கேயும் போட்டு அலிகேஷன்ல இங்க ஓவரால் ஆவரேஜ போட்டோம்னா இங்க நம்மளுக்கு ஒரு ரேஷியோ கிடைக்கும் தெரியுமா? அதாவது அலிகேஷனோட மெத்தட் என்னன்னா, இந்த மாதிரி டயக்ராம் போட்டுருவோம். எப்படி இருக்கும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாய்ஸோட ஆவரேஜ் 50ன்னு வச்சுக்கோங்க, கேர்ள்ஸோட ஆவரேஜ் 70ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? டோட்டல் ஆவரேஜ் இருக்குல்ல, ஓவரால் ஆவரேஜ் கண்டிப்பா இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல தானே இருக்கும். ஏன்னா இவங்க ஆவரேஜ் 70, இவங்க ஆவரேஜ் 50னா கண்டிப்பா இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் இருக்கும். 70 பிளஸ் போக வாய்ப்பே இல்லை கண்டிப்பா. ஏன்னா இன்னொருத்தன் 50 தான் இருக்கான், 70 விட கம்மியா இருக்கான். ஸோ ஆவரேஜ் எடுக்கிறப்ப கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? நடுவுல இருக்கிற வேல்யூ ஒரு 65ன்னு வச்சுக்கோமா, 62ன்னு வச்சுக்கோம். ஓவரால் ஆவரேஜ் 62ன்னு வச்சுக்கோம். அப்ப நான் டயக்ராம் எப்படி போடுவேன்னா, 50 பாய்ஸ் ஆவரேஜ், 70 கேர்ள்ஸ் ஆவரேஜ், டோட்டலா 62. இங்க என்ன பண்ணணும்னா இதோட டிஃபரன்சஸ இங்க எழுதணும். ஓகேவா? இங்க வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு எது கிரேட்டரோ எது லெஸ்டனோ நம்மளுக்கு தெரியாது. ஸோ டிஃபரன்ஸுக்கு இந்த சிம்பிள் போட்டுக்கலாம். ஓவரால் ஆவரேஜ், டிஃபரன்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் ஆவரேஜ், ஓவரால் ஆவரேஜ், டிஃபரன்ஸ் ஆஃப் பாய்ஸ் ஆவரேஜ். சரி போட்டுறேன். இங்க எனக்கு 8 வரும், இங்க 12 வரும். ரேஷியோ என்னங்க? 2:3. இந்த கிளாஸ்ல டோட்டல் ஸ்ட்ரென்த் கொடுத்துட்றேன்னு வச்சுக்குவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இங்க பாய்ஸ் எவ்வளவு பேர், கேர்ள்ஸ் எவ்வளவு பேர்னு கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப ஈஸிங்க. பாய்ஸ் எவ்வளவு பேருனா 5 பார்ட். டோட்டல் இந்த இருக்கிற 5 பார்ட். இது பாய்ஸோட ரேஷியோ, இது கேர்ள்ஸோட கவுண்ட் ரேஷியோ. இங்க கிடைக்கிறது எப்பவுமே என்னன்னா கவுண்ட் ரேஷியோ. ஐயோ மறைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இங்க கிடைக்கிறது எப்பவுமே என்னன்னா கவுண்ட் ரேஷியோ. அப்போ 5 பார்ட், டோட்டல் 5 பார்ட்ரா 80னா 2 பார்ட் எவ்வளோ? 16. 3 பார்ட் எவ்வளோ? சாரி, 2 பார்ட் 32. 1 பார்ட்ரா 16, 2 பார்ட் 32, 3 பார்ட் 48, டோட்டல் 50 வந்துருச்சா? இங்க கிடைக்கிற ரேஷியோ அப்ப என்னவா இருக்கும்? இங்க கிடைக்கிற ரேஷியோ என்னவா இருக்கும்? பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்குமான கவுண்டோட ரேஷியோ. ஓகேவா? இதுதாங்க அலிகேஷன். இப்போ இதே சம்ம நீங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லவா? அலிகேஷன் போடாம பண்ணேன்னா இந்த சம்ம நீ எப்படி பண்ணணும்னு சொல்றேன் பாரு. இந்த சம்ம நீ அலிகேஷன் போடலன்னு வச்சுக்கோவேன், செத்துருவேன். டோட்டல் ஸ்ட்ரென்த் 80ன்னு வச்சுக்குவியா? பாய் ஸ்ட்ரென்த் என்னன்னு வச்சுக்குவ? எக்ஸ்ன்னு வச்சுக்குவியா? கேர்ள் ஸ்ட்ரென்த் என்னன்னு வச்சுக்குவ? 80 மைனஸ் எக்ஸா? 80ல எக்ஸ் போக மிச்சம் இருக்கிறவங்க கேர்ள்ஸ். ஓகே, இப்போ பாய்ஸோட ஆவரேஜ் என்னன்னு வச்ச? 60. 60 இல்ல 50. கேர்ள்ஸோட ஆவரேஜ் 70. ஓவரால் ஆவரேஜ் 62. ஸோ 80 பேரும் 62 மார்க்கா வாங்கியிருக்கும் பட்சத்தில் பாய்ஸ் மற்றும் 50 மார்க் எடுத்தாங்க, பிளஸ் கேர்ள்ஸ் 80 மைனஸ் எக்ஸ் கேர்ள்ஸ் 70 மார்க் எடுத்ததோட டோட்டல் தான் இங்க கிடைக்குமா? அதாவது பாய்ஸ் 50 மார்க்கா எடுத்த டோட்டல் பிளஸ் கேர்ள்ஸ் 70 மார்க்கா எடுத்த டோட்டல் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா டோட்டலா எல்லாரும் 62 எவ்வளவு எடுத்திருப்பாங்க? இதுதானே கண்டுபிடிப்போம். இதை சால்வ் பண்ணி பண்றதுக்கு அழகா அலிகேஷன்ல 50 70 62 8 12 2:3 32 48 முடிச்சிடலாம்ல. நீங்க இதை கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. நீங்க சால்வ் பண்ணுங்க. எக்ஸ் உங்களுக்கு என்ன வரும்னு நான் சொல்லிடுறேன் இப்பயே. எக்ஸ் வந்து உங்களுக்கு 32 வரும். பாய்ஸோட ஸ்ட்ரென்த் தானே எக்ஸ், 32 வரும்.
கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணுங்க. நாங்க இப்படி ஈஸியா சால்வ் பண்ணிக்கிறோம். அதுதாங்க அலிகேஷனோட பவர். அலிகேஷனோட பவர் என்னன்னா இதுதான் அலிகேஷனோட பவர். ஓகேவா? சரி, இந்த மெத்தடை எப்ப யூஸ் பண்ணுவானா, பாய்ஸோட பர்சன்டேஜ் ஆவரேஜ், ஓவரால் ஆவரேஜ் பர்சன்டேஜ், கேர்ள்ஸோட பர்சன்டேஜ், ஓவரால் கிளாஸோட பர்சன்டேஜ் அப்படி கொடுக்கறப்ப இதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட். இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங். மாடல் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்லாம் இப்ப பார்க்கல. ஓகேவா? எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங். ஓகேவா? ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு வர இன்கம் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ என்னோட சேலரினா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சேலரி வந்து 42,000 வச்சுக்குவோம். 42,000 இன்கம் வருது. நான் மாசத்துக்கு ஒரு 35,000 செலவு பண்றேன். அப்பனா என்னோட சேவிங் என்னவா இருக்கும்? மிச்சம் இருக்கிற 7,000. ஓகேவா? எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணது, சேமிச்சது ரெண்டையும் ஆட் பண்ணா உனக்கு வந்து டோட்டல் இன்கம் கிடைக்கும். அவ்வளவுதான் லாஜிக். ஓகேவா? இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கான்செப்ட், அடுத்து இன்னும் 3 கான்செப்ட் இருக்கு. 3மே சூப்பரான கான்செப்ட். 3மே நான் ஒரு 10 நிமிஷமாவது எடுக்கிற மாதிரியான கான்செப்ட் மற்றும் 10 நிமிஷம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, எல்லா மெத்தடும் சொல்லிட்டேன். இன்னும் 3 எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம்ல எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒண்ணு பார்த்தோம்ல. எக்ஸ்பெண்டிச்சரை எப்படி எழுதலாம்னா, பிரைஸ் இன்டு கன்சம்ஷன். ஐயா ஒன்றும் இல்லைங்க ஐயா. எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க வந்து செலவு பண்றீங்க. ஒரு பரோட்டா நம்ம பசங்களுக்கு புரிகிற மாதிரி போனோம்னா, ஒரு பரோட்டா கடைக்கு போறீங்க. மதுரை பன் பரோட்டான்னு வச்சுக்கோ. நீங்க 105 ரூபா செலவு பண்ணிருக்கீங்க. 105 ரூபா உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர். செலவு பண்ண செலவு 105 ரூபா. இந்த பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த பிரைஸ் என்னன்னா பெர் ஒரு பரோட்டாவோட பிரைஸ். ஒரு லிட்டர் பெட்ரோலோட பிரைஸ். 1 கிலோ அரிசியோட பிரைஸ். ஓகேவா? இங்க இருக்கிறது டோட்டல் பிரைஸுங்க, டோட்டல் செலவு. இது பெர் பர்சன், பெர் கேஜி, பெர் லிட்டர், பெர் பரோட்டா, பெர் பால் பாக்கெட் அந்த மாதிரி. ஓகேவா? ஒரு பரோட்டாவோட பிரைஸ் 15 ரூபானா எவ்வளவு பரோட்டா சாப்பிட்டுருப்போம்? 7 பரோட்டா சாப்பிட்டுருப்போம். கன்சம்ஷன் என்னன்னா எவ்வளோ. ஐயா ஸ்பெல்லிங் தப்பா இருக்கலாம், மன்னிச்சுக்கணும். ஓகேவா? தமிழ் படித்து 12 வருடங்கள் ஆயிருச்சா? இல்ல, அவ்வளவு வயசாகல, 7 வருடம் ஆயிருச்சு. ஓகேவா? 12th படிச்சது கடைசியா. ஓகே, எவ்வளவுன்ற கவுண்ட் மேட்டர்ஸ். இது என்னன்னா கன்சம்ஷன் வந்து கவுண்ட். இந்த கவுண்ட்ல இப்போ 5 கிலோ அரிசி வாங்குறேன். 1 கிலோ 50 ரூபானா நான் டோட்டலா செலவு பண்ண எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவா இருக்கும்? 250 இருக்கும். அவ்வளவுதான். கிளியரா? இப்ப இவன் என்ன கொடுத்துருவானா, உனக்கு இவ்வளவு ஈஸியா கொடுக்க மாட்டான். எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்து பிரைஸ கொடுத்து கன்சம்ஷன் கண்டுபிடின்னு கொடுக்க மாட்டான். என் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படியே இருக்குன்னு வச்சுக்குவோம். எக்ஸ்பெண்டிச்சர் அப்படியே இருக்கு. பிரைஸ் வந்து இதுல டிவைட் ஆகுற மாதிரி நம்பர் வேணுமே. 66.66% குறைஞ்சிருச்சுன்னா எக்ஸ்பெண்டிச்சர் அப்படியே இருக்கு. பிரைஸ் 66.66% குறைஞ்சிருச்சுன்னா கன்சம்ஷன் எவ்வளவு கூடி இருக்கும், எவ்வளவு பர்சன்டேஜ் கூடி இருக்கும்னு கேட்பான். சோ குறைஞ்ச பிரைஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். 66.66னா 2/3 குறைஞ்சிருக்குமாங்க. 2/3னா 10 குறைஞ்சிருக்கும். ஸோ மிச்சம் ஒரிஜினல் பிரைஸ் இப்போ 5 தான். ஸோ என்னோட கன்சம்ஷன் எவ்வளவு ஆயிருக்கும்? 21 ஆயிருக்கும். 21 ஆயிருக்குமா? 21னா எவ்வளவுங்க கூடி இருக்கு? into 3 times கூடி இருக்கா? into 3 times கூடி இருக்கா? which is nothing. 300%. 200% கூடி இருக்கு. அதாவது 7னா கரண்டா 21 எவ்வளவு கூடி இருக்கு? 14 200% கூடி இருக்கு. 200% கூடி இருக்கு. ஓகேவா? சோ இப்ப நாங்க சம் இருக்கும். எவ்வளவு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு, அதை வச்சு எவ்வளவு கூடி இருக்கு. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் சேமா இருந்தா ஏதோ இடிக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர் சேமா இருந்தா பிரைஸ் குறையும் பொழுது
கன்சம்ஷன் கூடும். ஓகேவா? கன்சம்ஷன் கூடும். எக்ஸ்பெண்டிச்சர் சேமா இருக்கிறப்ப. இங்க இருக்கிறது சேம் வேல்யூன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஒருவேளை பிரைஸ் சேமா இருக்குன்னு வச்சுக்குவோம். பிரைஸ் சேமா இருந்தா எக்ஸ்பெண்டிச்சர் கூடனா கன்சம்ஷனும் கூடும். எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சா கன்சம்ஷனும் குறையும். எக்ஸாம்பிளுக்கு அதே பொரோட்டா 15 ரூபா தான். பொரோட்டா 15 ரூபா தான். பிரைஸ் 15 ரூபா தான். எக்ஸ்பெண்டிச்சர் நான் 105 பண்ற இடத்துல 90 பண்றேன். அப்போ என்கிட்ட ஆல்ரெடி 105 பண்ற இடத்துல 90 பண்றேன்னா கன்சம்ஷன் 7 இருக்கிறது என்னவா இருக்கு? 6 ஆகுது. குறையும் பொழுது இதுவும் குறையுது. இது கூடுச்சுன்னா இதுவும் கூடும். ஓகேவா? சரி, கன்சம்ஷன் சேமா இருந்தா கன்சம்ஷன் சேமா இருக்கு. எக்ஸ்பெண்டிச்சர் கூடுனா என்ன அர்த்தம்? பிரைஸ் கூடி இருக்குன்னு அர்த்தம். எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சா பிரைஸ் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஐயா, நீங்க 10 கிலோ அரிசி தான் வருஷ கணக்கா வாங்குறீங்க. ஆனா வருஷம் வாங்குறப்ப 10 கிலோ அரிசி 1000 ரூபான்னு வாங்குறீங்க. இப்ப 10,000 வாங்குறீங்க. உங்களோட செலவு கூடி இருக்கா? அப்போ அரிசியோட பெர் கேஜியான பிரைஸும் என்ன இருக்கு? கூடி இருக்கு. இந்த டேபிள ஞாபகம் வச்சுக்கணும். ஒருவேளை இங்க பிரைஸ் கூடுச்சுன்னா இங்க கன்சம்ஷன் குறையும். இது ஆப்போசிட்டுங்க. எக்ஸ்பெண்டிச்சர் சேமா இருக்க மட்டும் ஆப்போசிட்டுங்க. எக்ஸ்பெண்டிச்சர் சேமா தான் இருக்கு. பிரைஸ் கூடுது. நீ பண்ற செலவை மாத்த போறது இல்ல. ஆனா உன்னோட 1 கிலோக்கான ரேட் கூடுச்சுன்னா என்ன பண்ணும்? கன்சம்ஷனை குறைச்சுக்குவா. அவ்வளவுதான். ஒரு காலத்துல 5 பரோட்டா வாங்கின இடத்துல இப்ப 3 பரோட்டா வாங்குறோம். அந்த மாதிரிதான் கணக்கு. ஓகேவா? 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 இதுக்கு பேர் தான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னுவாங்க. ஓகேவா? அடுத்த கான்செப்ட் அழகான கான்செப்ட். எனக்கு ரொம்ப பெர்சன்டேஜ்ல பிடிச்ச கான்செப்ட். எலெக்ஷன் மாடல். எலெக்ஷன்ல மாடல் மட்டும் சொல்றேன் பாருங்களேன். டோட்டல் பாப்புலேஷன் இருப்பாங்க. ஆமாவா? ஓகே, டோட்டல் பாப்புலேஷன் இருக்கட்டும். இதுல இப்போ ஒரு ஊர்ல மொத்தம் 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இதுல 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க 18 வயதுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் யாரா இருப்பாங்க? ரிஜிஸ்டர்டு ஓட் லிஸ்டா இருப்பாங்களா? ரிஜிஸ்டர்டு பர்சன். அதாவது இவங்க எல்லாம் ஓட்டு போட தகுதி உள்ளவர்கள். 18க்கு கீழே இருக்கிறவங்க, அதாவது பிலோ 18 இருக்கிறவங்க ஆர் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க, அவங்க எல்லாம் யாரா இருப்பாங்க? நாட் ரிஜிஸ்டர்டு. ஓகேவா? ஸோ ஒரு ஊர்ல 20% நாட் ரிஜிஸ்டரா இருந்தா மிச்சம் 80% ரிஜிஸ்டர். இந்த ஊர்ல அப்ப எவ்வளவு பேர் ரிஜிஸ்டரா இருப்பான்? 800 பேர் ரிஜிஸ்டர் தான் இருப்பான். அதாவது இவன் எல்லாம் ஓட்டு போட ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பான். அப்ப இவன் எல்லாருமே ஓட்டு போட முடியும். தகுதி இருக்கு இவங்களுக்கு. ஆனா எல்லாருமே ஓட்டு போடுவானா? இல்ல. சிலர் தான் கேஸ்ட்னா என்னன்னா, நீங்க நினைக்கிற கேஸ்ட்ல அது வரும் லாஸ்ட்ல. அந்த கேஸ்ட்ல ஓட்டு போடுறவன். ஓகேவா? நாட் கேஸ்டட். சிலர் ஓட்டு போடாம இருக்கான். ஓகேவா? கேஸ்டர்னா ஓட்டு போடுறவங்க, நாட் கேஸ்டர்னா ஓட்டு போடாதவங்க. சரியா? இந்த ஓட்டு போட்டவங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதுல 50%, 40, 60%ன்னு வச்சுக்குவோம். 60% கேஸ்டட். வழக்கமா நம்ம ஊர்ல 60 to 70 தான் விழுகும் தமிழ்நாட்டுல. 60% ஓட்டு போட்டவங்கன்னா 480 பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆமாவா? 40% 320 பேர் ஓட்டு போடாம இருப்பாங்க. இந்த கேஸ்டர்ல சில நேரம் என்ன ஆகும்னா, நல்ல ஓட்டு கள்ள ஓட்டு, வேலிடு நாட் வேலிடுன்னு இருக்கும். ஓட்டு போட வந்திருப்பான், ஓட்டு போட்டிருப்பான், கள்ள ஓட்டா சிலர் போட்டிருப்பான். 2 ஓட்டு 3 ஓட்டுன்னு. 2 ஓட்டு 3 ஓட்டு போட முடியாது. வந்தவனே மறுபடியும் போடுறான்னு வச்சுக்கோமே. அப்போ வேலிட் இன்வேலிட் வருமா? வேலிட் ஓட்டுல மட்டும்தான் பிரிப்பாங்க. யார கண்டுபிடிக்கிறதுக்குன்னா வின்னர் யாரு, லூசர் யாருன்னு கண்டுபிடிக்க. ஓகேவா? சோ இதை எல்லாத்தையும் வேல்யூவா கொடுக்கறப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த வேல்யூவை கொடுக்காம ஒரு ஊர்ல 80% கேஸ்டட் ரிஜிஸ்டர்டு, 20% நாட் ரிஜிஸ்டர், அதுல 80% கேஸ்டடு, 60% கேஸ்டடு, 40% நாட் கேஸ்டட். அந்த 60%த்துல 10% நாட் வேலிடு, மிச்சம் வேலிடு. அந்த வேலிடுல 50% வின்னருக்கு போயிருச்சு, மிச்சம் லூசருக்கு போயிருச்சு. 50ல 60% வின்னருக்கு போச்சு, லூசருக்கு போயிருச்சு. இப்ப லூசர் எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல தோத்தான் அந்த மாதிரி கொடுத்தா ரிவர்ஸ்ல இருந்து அப்படியே பண்ணிட்டே வர மாதிரி இருக்கும். அதுக்குதான் இந்த ஸ்ட்ரக்சர். அதுக்கு தாங்க ஏன் இந்த ஸ்ட்ரக்சர் போட்டேன். ஓகேவா? சரி, இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட். ஃப்ரெஷ் ஃப்ரூட், ட்ரை ஃப்ரூட். கான்செப்டா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சம்மு நாளைக்கு இறக்கிடுவோம்.
ஐயோ அடிச்சிட்டனா? ஒண்ணும் இல்ல. எழுதுறப்ப கொஞ்சம் கை போயிடுச்சு. நேரா போட போறோம். ஓகே. ஓகே. ஃப்ரெஷ் ஃப்ரூட், ட்ரை ஃப்ரூட் அப்பன்னா என்னன்னா, ஒண்ணும் இல்ல. கான்செப்ட்டா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்னா என்னங்க? ஃப்ரெஷ்ஷா இருக்க பழம். ஃப்ரெஷ்ஷா இருக்க பழத்துல நீங்க பழத்துல 2 விதம் இருக்கும். ஃப்ரூட்ல 2 கன்டென்ட் இருக்கும். ஒண்ணு பல்ப்பு. பல்ப்புனா என்னன்னா சக்க. இன்னொன்னு வாட்டர். எப்பவுமே நம்ம இந்த கான்செப்ட் வந்தா நான் என்ன நெனச்சுக்குவேன்னா, கிரேப்ஸ நெனச்சுக்குவேன். கிரேப்ஸ். கிரேப்ஸ்ல ஃப்ரெஷ் கிரேப்ஸ்ல பல்ப்பும் இருக்கும், வாட்டரும் இருக்குமா? கடிச்சோம்னா தண்ணி தான் நெறையா வரும். தண்ணி தான் நெறையா வரும். வழக்கமா தண்ணி தான் நெறையா வரும் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ல. அதே ட்ரை ஃப்ரூட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலயும் பல்ப் இருக்கும், வாட்டர் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி கம்பேரிட்டிவ்லி இந்த வாட்டர் இருக்கு பார்த்தீங்களா? இத விட இங்க வாட்டர் கம்மியா இருக்கும். அதனால தான் இது ட்ரையா இருக்கு. இது ஃப்ரெஷ்ன்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, ம். ஒரே ஃப்ரூட்ட தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். எப்பவுமே ஒரே ஃப்ரூட்ட தான் கம்பேர் பண்ணுவோம். வேற வேற ஃப்ரூட் இல்ல. ஃப்ரெஷ்ஷு, ட்ரையி. இதுல பல்ப் இருக்குமா? இதுல பல்ப் இருக்குமா? வாட்டர் இருக்குமா? இதே ஃப்ரூட். அதாவது இதே திராட்சை தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற திராட்சை. கொஞ்சம் வருஷம் கழிச்சு எப்படி ஆயிருது? ட்ரை ஆயிருது. ஓகேவா? இதே திராட்சை தான். ஓகேவா? இதுலயும் பல்ப் இருக்கும், வாட்டர் இருக்கும். ட்ரை ஆகுறப்ப என்ன டிஃபரெண்ட் ஆகும்னா, வாட்டர் மட்டும் என்ன ஆயிரும்னா, எவாப்பரேட் ஆயிரும். பல்ப் எதுவுமே ஆகாதுங்க. பல்ப்ப தின்னா மட்டும்தான் போகும். மத்தபடி எதுவும் ஆகாது. அப்ப பல்ப் எப்படிடா இருக்கும்? சேமா இருக்கும். வாட்டர் மட்டும் தான் எவாப்பரேட் ஆகும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த திராட்சையோட வெயிட் வந்து 60 கிராம்னு வச்சுக்கோங்க. 60 கிராம்ல 50 80% 80% வாட்டர்ன்னு வச்சுக்குவோம். 80% வாட்டர்னா பல்ப் எவ்வளோங்க இருக்கும்? மிச்சம் இருக்க 20%. அப்போ இங்க பல்ப் எவ்வளோ இருந்திருக்கும்? 12 கிராம் பல்ப்பும் 48 கிராம் வாட்டர் இருக்குமா? இப்போ இங்க ட்ரை ஃப்ரூட்டோட வெயிட் வந்து உங்களுக்கு வெறும் 20 கிராமா தான் இருக்கு. அப்படின்னா கொஸ்டின் என்னன்னா, ட்ரை ஃப்ரூட்ல வாட்டர் கன்டென்ட் எவ்வளோ இருக்கும்னு கேட்பாங்க. வாட்டர் கன்டென்ட் எவ்வளோ பெர்சன்டேஜ்ன்னு கேட்பாங்க. எவ்வளோ பெர்சன்டேஜ்ன்னு கேட்பாங்க. ஏன்னா நம்ம பார்க்குற கான்செப்டே என்னது? பெர்சன்டேஜ் தான். வாட்டர் கன்டென்ட் எவ்வளோ பெர்சன்டேஜ்? அப்போ பல்ப் எனக்கு என்ன ஆகும்? எவனும் சாப்பிடாம அந்த பல்ப் என்ன ஆகாது? எதுவுமே ஆகாது. அப்படியே தான் இருக்கும். அப்ப பல்ப் 12 இருக்கும். வாட்டர் இங்க 20 கிராம் டோட்டல். மிச்சம் இருக்கிற 8 கிராம் வாட்டர். அப்ப 8 வந்து 20ல எவ்வளோ பெர்சன்டேஜ்ங்க? 8 வந்து 20ல எவ்வளோ பெர்சன்டேஜ்ங்க? 2:5 40% அவ்வளோதான். இங்க 80% இருந்தது எவாப்பரேட் ஆகி இங்க 40% ஆகுது. ஓகேவா? புரியுதா? சோ சிம்ப்ளி ட்ரை ஃப்ரூட்ல வாட்டர் குறைஞ்சிருக்கும். ஃப்ரெஷ் ஃப்ரூட்டை கம்பேர் பண்றப்ப அதே ஃப்ரூட்னா காஞ்சு போகுது. ஓகேவா? சரி, இப்ப எதுக்குடா இவ்வளவு மாடல் பார்த்தோமே? கொஸ்டின் என்னன்னா, ஒரு கொஸ்டின் இருக்கும். நம்ம பயலுக ஒரு கொஸ்டின் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பயலுக இந்த கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா? ஏ இஸ் வாட் பர்சன்டேஜ்? 1. இன்க்ரீஸ் டிக்ரீஸ கூட வச்சுக்கோ. 2. இத செய்ய மாட்டாங்க. செய்ய தெரியாதுன்னு விட்டுருவாங்க. மென்சுரேஷன் கொஸ்டின் நினைச்சிருவாங்க. வென்டேகிராம ஏதோ கேஸ்லெட்ன்னு நினைச்சிருவாங்க. அலிகேஷனை மிக்சர் அலிகேஷன் நினைச்சிருவாங்க. இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரை ஏதோ மிஸ்சலேனியஸ் கொஸ்டின் நினைச்சிருவாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் பிரைஸ் கன்சம்ஷனை எக்ஸ்பெண்டிச்சர் இதுன்னு நினைச்சிருவாங்க. எலெக்ஷன் பேஸ்டு மிஸ்சலேனியஸ் நினைச்சிருவாங்க. இந்த கொஸ்டின்ல நம்ம இப்போ ஒரு 7-8 மாடல் பார்த்திருப்போமா? அதுல 2 மாடல் தவிர மிச்சம் எல்லாத்தையும் என்ன நினைச்சிருவானா, நியூ மாடலு, கேஸ்லெட் பேஸ்டு. கேஸ்லெட் மாடல்ல சின்னதா ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வாங்க வெளியே வந்து. இல்லைன்னா ஆப்டிடியூட்ல புது டாபிக்னு வாங்க.
டேய் யாரா நீங்க? புது டாபிக் எல்லாம் இல்லங்க. ஆப்டிடியூட்ல இருக்க எல்லா டாபிக்கும் தான் நம்ம படிக்கிறோம். இல்லன்னா ஏதோ எஸ்எஸ்சி கொஸ்டின் அப்படின்ட்டு போயிருவாங்கங்க. ஏதோ எஸ்எஸ்சி கொஸ்டினை தூக்கிட்டு வந்து பேங்கிங்ல வச்சுட்டாங்க. ஐயோ தொண்டை வேற கீச்சு கீச்சுன்னுது. ஏதோ எஸ்எஸ்சி கொஸ்டினை தூக்கிட்டு வந்து பேங்கிங்ல வச்சுட்டாங்க அப்படின்ட்டு போயிருவாங்க ஸ்கிப் பண்ணிட்டு. ஆனா புரிஞ்சுக்கோங்க, ட்ரை ஃப்ரூட், ஃப்ரெஷ் ஃப்ரூட், எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு பிரைஸ் இன்டு கன்சம்ஷனு, இதெல்லாம் எவனுமே அட்டன் பண்ண மாட்டாங்க. ஆனா இது எல்லாமே பர்சன்டேஜ் மாடல் தான். பர்சன்டேஜ்ல தான் இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரும். பேசிக்கா ஒழுங்கா படிக்காம விட்டோம்னா, புக்கை ஒழுங்கா பார்க்காம, புக்கு மாடல் பாக்குறப்ப இதெல்லாம் நிறைய பேத்துக்கு வரும். ஆனா எப்படி பண்ணன்னு தெரியாம விட்டுருவாங்க, செய்ய மாட்டாங்க. எப்படி பண்ணன்னு தெரியாம செய்ய மாட்டாம விட்டுருவாங்க. ஸோ எல்லா மாடலையும் நம்ம நாளையில இருந்து கொஸ்டின் வந்துடும். 100 கொஸ்டின் உங்களுக்கு முடிக்காம நான் அடுத்த டாபிக் போக மாட்டேன். ஒரு நாளைக்கு 25 கொஸ்டின் ஆச்சும் ரெக்கார்ட் பண்ணி தான் அப்லோட் பண்ணுவேன். இப்போதைக்கு வெளியே வந்திருக்கனால ஒய்ஃபை கனெக்ஷன் இல்லை, ஸோ லைவ் வராது. கொஞ்சம் நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 5 நாளைக்கு லைவ் கிடையாது ஷுவரா. அதுக்கப்புறம் வேற 15 ஏப்ரல்ல இருந்து 30 ஏப்ரல் வரைக்கும் ட்ரைனிங் போறேன். ஸோ அங்க சுச்சுவேஷன் பொறுத்து தான் வீடியோ போட முடியும். டிபெண்ட்ஸ் அப்பான் த சுச்சுவேஷன் தான் வீடியோ வருமா வராதான்ற உங்களுக்கு அப்டேட் வரும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைவ் வராது, ஆனா ரெக்கார்டட் வீடியோவா இன்னும் 4 வீடியோ வருங்க. 4 வீடியோ. ஒரு வீடியோக்கு 25 கொஸ்டின். 100 கொஸ்டின் முடிச்சுட்டா நம்ம எங்க போவோம்? முடிச்சுட்டு தான் எங்க போவோம்? அடுத்த டாபிக்கான ஆவரேஜ் போவோம். ஓகேவா? ஸோ பெர்சன்டேஜை அடிச்சு ஸ்ட்ராங் பண்ண போறோம். அடுத்த வீடியோ எப்போ வரும்னு உங்களுக்கு ரெக்கார்டட் தான். ஸோ நான் கேப் கிடைக்கிறப்பெல்லாம் அப்லோட் பண்ணிடுறேன். சரியா? ஓகே கைஸ், டாட்டா பாய் பாய். முடிச்சிடலாம்.